வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கன்னியாகுமரிலேருந்து தமிழ் பேசுகிறேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கேரட் வச்சுருந்தேன், பார்க்காம கவனிக்காமல் விட்டுட்டேன். 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி சாம்பாருக்கு காய் வெட்டும்போது கேரட் தேடினேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 கேரட்டும் அழகாக முளைச்சிருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குது பார்த்தீங்களா? இது கொஞ்சம் கருத்து போச்சு, அழுகியிருக்கோன்னு நினைக்கிறேன். தண்டு வந்து அழுகியிருக்கோன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆனால் முளைச்சிருக்குது பார்த்தீங்களா? இதில் எப்படி நடவு செய்யணும்னு எனக்கு தெரியல. நானும் மாடி தோட்டம்லாம் வச்சுருந்தேன், ஆனால் இதெல்லாம் கிடையாது. நான் வந்து சும்மா சிம்பிளாக கத்தரி, வெண்டை, பச்சை மிளகா இந்த மாதிரி தான் நான் வந்து மாடி தோட்டத்தில் வச்சுருந்தேன். இப்போ இதை எப்படி நடவு பண்ணணும்லாம் எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கவனிக்க மாட்டதுனால இது முளைச்சிருக்கு. சரி, இது வேஸ்ட் பண்ண முடியல. இல்லைனாக்கி கழுவி இன்றைக்கி ஈவினிங் பிள்ளைக்கு ஸ்நாக்ஸு கொடுத்துட வேண்டியதான் சாப்பிட்றதுக்கு. இல்லை, யாராவது இதை எப்படி நடவு பண்ணலாங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நான் அதன் முறையில் நான் செஞ்சு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்து போடுவேன். நான் எப்படி பண்ணணுங்கிறத வந்து விவசாயம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எப்படி, அதாவது எப்படி மண் என்ன, எப்படிப்பட்ட பேக்கில் வைக்கணும், என்ன கெப்பாசிட்டியில் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக செய்து அதை அடுத்த வீடியோவில் நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி போடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.